Hello students, welcome to Hiba Max 12th Standard Max Chapter 5 Example Sums பார்க்கலாம். Example 5.15 Find the length of latus rectum of the ellipse x square by a square plus y square by b square is equal to 1. இதோட latus rectum போன வாட்டி parabola அது இந்த வாட்டி வந்து ellipse ஓடது கேக்குறாங்க. Solutionல first given equation ellipse எழுதிக்கலாம். x square by a square plus y square by b square is equal to 1. இப்போ இதோட passes through ஒரு point இருக்கும்ல, ellipse pass பண்ற ஒரு point ஜெனரலா எப்படி எடுப்போம், AE, 0. 5.23ல வந்து இதோட டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. டோட்டலாக எலிப்ஸ்னா என்ன, சென்டரு, அதோட ஃபோக்கஸ் லைனு, அதோட பாயிண்ட்டு, இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க போதும், சரிங்களா? இப்போ எல்லோட பாயிண்ட் எப்படி இருக்கும்னா AE, y1 அங்கே அப்படி தானே எடுத்தோம், A, y1 எடுத்தோம். இங்கே AE இருக்கிறனால AE, y1. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ண வரும். இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். எக்ஸ் இருக்கிற இடத்துல AE, அப்போ AE ஸ்கொயர் பை A ஸ்கொயர் ப்ளஸ் y இருக்கிற இடத்துல y1 ஸ்கொயர் பை B ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ இதை செப்பரேட்டாக எழுதலாம். A ஸ்கொயர் E ஸ்கொயர் பை A ஸ்கொயர் ப்ளஸ் y1 ஸ்கொயர் பை B ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இப்போ இதையும் கேன்சல் பண்ணிடலாம். நமக்கு y ஈக்குவல் டு தான் வரணும். இப்போ y1 ஸ்கொயர் பை B ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் E ஸ்கொயர் ஆன்சர் போனால் மைனஸ் E ஸ்கொயர். இப்போ டிவைடட் பையில் இருக்க B ஸ்கொயரை நியூமரேட்டரில் கொண்டு போகலாம். y1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு B ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ் E ஸ்கொயர். இப்போ y1 மட்டும்தான் வேணும். y1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு B ஸ்கொயர் 1 மைனஸ் E ஸ்கொயர். இந்த டேர்மை நான் கொஞ்சம் மாற்றணும். E இல்லாமல் ஏபின்னு மாற்றணும். நம்ம எல்லாருக்கும் தெரியும் E ஸ்கொயர்னா 1 மைனஸ் B ஸ்கொயர் பை A ஸ்கொயர். இப்போ எனக்கு 1 மைனஸ் வேணும். அப்போ இது இந்த சைடு கொண்டு போகலாம், E ஸ்கொயர் இன் சைட். இப்போ B ஸ்கொயர் பை A ஸ்கொயர் இஸ் 1 மைனஸ் ப்ளஸ் E ஸ்கொயர் இன் சைட் வந்து மைனஸ் E ஸ்கொயர். அப்போ இந்த ஃபுல் டேர்முக்கு பதிலாக B ஸ்கொயர் பை A ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா இல்லையா? இப்போ y1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு B பவர் 4 பை A ஸ்கொயர். இப்போ ஸ்கொயர் ரூட் அந்த சைடு போயிடும். அப்போ B பவர் 4 A ஸ்கொயர், therefore y1 is equal to B ஸ்கொயர் by A. x1 தெரியும், இப்போ y1 எடுத்துட்டோம். இப்போ பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாமா? The end points of latus rectum L and L dash. AE, இது இங்கே ரூட் இருக்கனால ப்ளஸ் ஆர் மைனஸ் மறந்துட்டு பார்த்தீங்களா? ப்ளஸ் B ஸ்கொயர் பை A, இன்னொன்று வந்து AE, மைனஸ் B ஸ்கொயர் பை A. ப்ளஸில் ஒன்று மைனஸில் ஒன்று. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ ரெண்டு பாயிண்ட் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இதோட டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. இப்போ இதுக்கு ஒரு ஹிண்ட் சொல்லித்தரேன். ஏன்னா லாஸ்ட் சம்மில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா? இப்போ இது ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இது ரெண்டும் ஒரே வேல்யூ வந்து 0 ஆகிடும். x2 மைனஸ் x1 0. இப்போ இது மட்டும் தான் இருக்கும், y2 மைனஸ் y1. அப்போ மைனஸ் B ஸ்கொயர் பை A மைனஸ் B ஸ்கொயர் பை, அப்போ என்ன வரும், மைனஸ் 2B ஸ்கொயர் பை A. ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடும். இது மட்டும் நீங்கள் ஜஸ்ட் ஆட் பண்ணாலே போதும். ஸ்கொயர் இருக்கனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு மாறிடும். லாஸ்ட் சம் அப்படி தானே வந்தது, 2A மைனஸ் 2A மைனஸ் 2A மைனஸ் 4A. ஆனால் ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் என்ன ஆயிடுச்சு, ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு. சரிங்க. ஸோ இப்போ எலிப்ஸோட லேட்டஸ்ட் ரெக்டம் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். 2 டைம்ஸ் ஆஃப் B ஸ்கொயர் பை A. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். L டேஷ்னு வேணால் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸாம்பிள் 5.16 ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த பேரபோலா வித் ஃபோக்கஸ் மைனஸ் √2, 0 அண்ட் டைரக்ட்ரிஸ் வந்து x is equal to √2. ஸோ இந்த ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல டயக்ராம் நமக்கு நல்லா தெரியணும். டயக்ராம் தெரிஞ்சாலே இந்த டைப் கொஸ்டின்ஸை ஈஸியாக முடிச்சிடலாம். இப்போ ஃபோக்கஸ் எங்கே வருதுன்னா மைனஸ் √2, 0. அப்போது இது ப்ளஸ் எக்ஸ் சைடு மைனஸ் எக்ஸ் சைடு, கரெக்டா? இது y, இது மைனஸ் y. இப்போ ஃபோக்கஸ் வந்து மைனஸ் √2, 0ல் வருதுன்னா இந்த பக்கம் தானே வரும். இந்த பக்கம் தான் உங்களோட ஃபோக்கஸ் வரும். அப்போ பேரபோலா வந்து ஓப்பன் லெஃப்ட் சைடு, பேரபோலா வந்து ஓப்பன் லெஃப்ட் சைடு. அப்போ தான் ஆப்போசிட்டில் தான் டைரக்ட்ரிஸ் லைன் வரும். டைரக்ட்ரிஸ் லைன் எப்படி கொடுக்குறாங்கன்னா x is equal to √2, அப்போ பாசிட்டிவ். அப்போ அதுக்கு நெகட்டிவ் சைடில் தான் இருக்கும் இல்லையா? ஸோ இதோட இதுவும் எழுதிக்கலாம். ஃபோக்கஸ் வந்து மைனஸ் √2, 0. ஃபோக்கஸை எஸ்ன்னு பாயிண்ட் எடுப்பாங்க.
அண்ட் ஏ வந்து சென்டர் 0, 0. இவ்வளோதான். இதை முதல்ல நம்ம மென்ஷன் பண்ணிடணும். ஒரு கொஷின் கொடுத்தோன்னா டயக்ராம் எழுதிட்டிங்கன்னா பாதி சம் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். இப்போ இதுலேருந்து எனக்கு என்ன தெரிய வருதுன்னா, parabola is open left side. Open left side na y square is equal to minus 4ax. இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? இப்போ இங்கே வெர்டெக்ஸ் என்ன கொடுத்துட்டாங்க, 0, 0. டைரக்ட்ரிஸ் வந்து x equal to √2 and பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, minus √2, 0. இதான் ஃபோக்கஸ். இப்போ ஈக்குவேஷனில் நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னா, இது அப்படியே நம்ம வந்து ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாம். y minus 0 whole square is equal to minus 4 into x minus 0. 0 இருக்கனால டேரெக்டாக y square is equal to minus 4 into √2x எழுதிட்டா போதும். ஃபார்முலா எக்ஸ்பேண்ட்லாம் பண்ணவே வேண்டாம், பிகாஸ் 0 தான். டேரெக்டாக நீங்கள் எழுதிட்டா போதும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 5.17. Find the equation of the parabola whose vertex is 5, -2 and focus வந்து 2, -2. Equation of parabola கேட்குறாங்க. சொல்யூஷனில் முதல்ல வெர்டெக்ஸ் வந்து 5, -2 and focus எஸ்ன்னு எடுத்துக்கலாம், 2, -2. இப்போ பாயிண்ட் இது எக்ஸ், இது கிராஃப் ஒய். எக்ஸ் மைனஸ் எக்ஸ், ஒய் மைனஸ் ஒய் கிராஃப் பிளாட் பண்ணலாம். வெர்டெக்ஸ் வந்து 5, -2. 5, -2 கீழே வரணும் இல்லையா? அப்ராக்ஸா எழுதிக்கிட்டா போதும். இது ஏ, 5, -2. அப்போ நம்ம பேரபோலா இப்படி வரும் இல்லையா? நான் சும்மா வரைகிறேன். இது வந்து நார்மலாக நம்மளோட 0. இதில் ஃபோக்கஸ் எங்கே கொடுத்துருக்காங்க, 2, -2. அப்போ இங்கே 2 எடுத்துக்கலாம், -2 இங்கே எடுத்துக்கலாம் இல்லையா? இந்த பாயிண்ட்டு. ஸோ இது வந்து எஸ் 2, -2 டிஸ்டன்ஸ் ஏஎஸ், அதாவது இதான் ஏ. சரிங்களா? இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். x2 - x1 அப்போ வந்து 2 - 5 whole square plus -2 minus of minus plus 2 y2 minus y1 whole square. இப்போ இது என்ன ஆகும், -3 square இல்லையா? -3 square. இது ப்ளஸ் மைனஸ் 0 ஆகிடும். ஸோ √2 இதுக்கு மட்டும் தான் இருக்கும். √2 ஸ்கொயர் கேன்சல், மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். therefore ஏவோட வேல்யூ என்ன, 3ன்னு கிடச்சிருக்கு. இதை ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். பேரபோலோட ஈக்குவேஷன் ஓப்பன் லெஃப்ட் சைடு இல்லையா? அப்போ y square is equal to minus 4ax. இப்போ vertex இருக்கனால என்ன பண்ணுவோம், y எழுதிக்கலாம். y minus k whole square is equal to minus 4 into a into x minus h. இப்போ y minus of k ஓட வேல்யூ -2 இல்லையா? whole square is equal to minus 4 into a இடத்துல 3, x minus h இருக்கிற இடத்துல 5. so y plus 2 whole square, 4 3s are 12 into x minus 5. இது a plus b whole square expand பண்ணலாம். y square plus 2 into a into b, 4y plus 2 square 4. இப்போ minus 12 inside கொண்டு போயிடுங்க. இப்போ minus 12 into x minus into minus plus 16. இப்போ ரெண்டும் இந்த சைடு y square plus 4y plus 4 minus inside வந்து plus 12x plus inside வந்து minus 60 equal to 0. y square plus 4y plus 12x minus 50ல 4 போச்சு, 60ல 4 போச்சுன்னா 56 equal to 0. இதான் நமக்கு தேவையான required equation. அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம். எல்லாருக்கும் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம சேனலுக்கு வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.